2024 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணி இருக்கும். இச்ரோ வேலையை முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு வந்திருக்கார். வீடு வளமைக்கு மாறார் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கு. இவங்க வீட்டில் 3 பேர் மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. ஒன்று இச்ரோ, அடுத்தது அவங்க அப்பா தொகுகிரோ, அவங்க அம்மா நிஜிமி. இவங்க வசதியான குடும்பம். வீடு ரொம்பவும் பெருசாக இருந்திருக்கு. இச்ரோ அப்பா அம்மா வீட்டில் இருந்தா வீடு ரொம்பவே வெளிச்சமாக கலகலப்பாக இருந்திருக்கும். அன்னைக்கு காலையில் இச்ரோ வேலைக்கு போகிறப்போ இச்ரோவோட அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஹாலிடே என்பதனால வெளியெங்கையும் போறோம்னா கண்டிப்பா இச்ரோ கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி எதுவுமே இச்ரோ கிட்ட சொல்லப்படல. இச்ரோ வீட்டு என்ட்ரன்ஸ் கதவுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருந்திருக்கு. அதை என்டர் பண்ணி உள்ள போய் பார்க்கறப்போ தரையில சில இடங்கள்ல ரத்தம் படிந்த கரைகள் இருக்கு. வீட்டுல இருந்த எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இச்ரோ அவங்க அப்பா அம்மா போனுக்கு கால் பண்ணி பார்த்திருக்கார். ஆனா 2 பேரோட போனும் ஆஃப் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த வீடு 3 மாடிகளை கொண்டது. இச்ரோ வீட்டோட எல்லா அறைகளிலும் தேடி பார்த்திருக்கார். ஆனா வீட்டுல யாருமே இல்ல. இச்ரோவோட அப்பாவுக்கு ஜப்பான்ல ஒரு பெரிய பார் இருந்திருக்கு. அங்கேயும் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க 2 பேரும் அங்கேயும் போயிருக்கல. ஒருவேளை அப்பா அம்மா கடத்தப்பட்டிருப்பாங்க என்ற சந்தேகத்துல இச்ரோ அன்னைக்கு இரவு 8:50 போல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கார். இச்ரோ போலீஸுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வீட்டுல இருந்து எந்த பெருமதியான பொருட்களும் காணாமல் போகல. வீட்டுல வைக்கப்பட்ட பொருட்கள் அதே இடத்துல அங்கேயே இருந்திருக்கு. ஆனா அவங்களோட அப்பா மற்றும் அம்மா மட்டும்தான் வீட்டுல இருந்து மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. போலீஸ் காணாமல் போன இச்ரோவோட அம்மா அப்பாவோட மொபைல் சிக்னலை செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க கடைசியா அவங்களோட வீட்டில் வச்சு தான் மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க வச்சு தான் அந்த மொபைல் போன் 2மே ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களை யாராச்சும் கடத்தி போயிருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தை தவிர போலீஸுக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இச்ரோவோட பெற்றோர் மிஸ்ஸிங் ஆகிய ஒரு நாளுக்கு பிறகு அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கறப்போ அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு தொகுகிரோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கார். அதன் பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல. தொகுகிரோ வீட்டுக்கு வந்ததன் பிறகு 30 நிமிடங்கள் கழித்து நிச்சிமியும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அவங்களும் சாயந்தரம் 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதன் பின்னாடி 2 பேரும் வெளியே எங்கேயுமே போகல. அப்படி தொகுகிரோ பற்றியும் அவரோட பேக்ரவுண்ட் பற்றியும் விசாரிச்சு பார்க்கிறப்போ தொகுகிரோ 20 வருடங்களுக்கு அதிகமாக ஜப்பான்ல பார் ஒன்று நடத்தி வந்திருக்கார். இவரோட பாருக்கு அதிகம் ஆண் கஸ்டமர்கள் தான் வந்திருக்காங்க. இதுலயும் அவங்க 50 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்திருக்காங்க. தொகுகிரோவோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி அவரோட சாதாரண வாழ்க்கையிலும் சரி அவர் ஒரு நல்ல மனிதரா தான் சுத்தி இருக்கிறவங்களால பார்க்கப்பட்டிருக்கார். யாரும் எதிரிகள் என்றும் விரோதிகள் என்றும் இல்லாததோட கிட்னாப் பண்ணவும் கண்டிப்பா வாய்ப்பில்லை. இந்த கேஸ்ல வேற எந்த லீட்டும் போலீஸுக்கு கிடைக்காததுனால போலீஸ் இச்ரோ மேல அவங்களோட சந்தேக பார்வையை திறப்புறாங்க. இச்ரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில சொத்து பிரச்சனை இருந்திருக்கு என்பது போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறப்போ இச்ரோவோட குடும்பத்தவங்களால சொல்லப்பட்டிருக்கு. இதனால இச்ரோவே அவங்க அப்பாவை கொண்டு இருக்கலாம், அதுக்கு விட்னஸா இருந்த அம்மாவையும் கொலை பண்ணி இருக்கலாம் என்று முடிவு பண்றாங்க. இதனால அன்னைக்கு இச்ரோவோட ஆக்டிவிட்டிஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இச்ரோ காலையில வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு பின்னாடி இச்ரோ மறுபடியும் வீட்டுக்கு வரல. அதோட அன்னைய நாள் முழுவதும் ஆபீஸ்ல வேலைகளை ரொம்ப பிஸியா இருந்ததற்கான சாட்சிகள் இருந்திருக்கு. அப்போ இச்ரோ இந்த கொலைகளை பண்ணல என்பது ஆதாரங்களோட ப்ரூஃப் ஆயிருக்கு. இது போலீஸுக்கு பெரிய தலைவலியா மாறி போகுதோ. அப்போ அன்னைக்கு வீட்டில இருந்த 2 பேரும் இப்படி திடீரென்று காணாமல் போக முடியும். இதனால மறுபடியும் அந்த வீட்டில இருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்களை போலீஸ் கவனமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இச்ரோ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே மாஸ்க் போட்டிருந்த ஒரு ஆண் மற்றும் பெண் ஒருத்தர் அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ் கதவுக்கு கிட்ட வந்து நின்று கொண்டிருப்பதை கவனிக்கிறாங்க. அதன் பின்னாடி அந்த வீட்டு காம்பவுண்ட் உள்ள என்டர் ஆகி இருக்காங்க. ஆனா சாயந்தரம் வரைக்குமே அந்த வீட்டில இருந்து அந்த 2 பேருமே வெளிவரல. அதன் பின்னாடி சாயந்தரம் 5:30 மணி அளவுல தான் அவங்க வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து அங்க இருக்கிற குப்பை தொட்டில ஏதோ ஒன்ன போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் உடனடியா அந்த குப்பை தொட்டி இருந்த இடத்துக்கு போய் அங்க இருந்த குப்பைகளை ஒவ்வொன்னா கிளறி பார்த்ததுல பொலித்தீன் பேக்ல கட்டப்பட்டிருந்த ரத்தக்கரை இருக்கிற ஆண் மற்றும் பெண்ணோட உடைகள் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரத்தக்கரையை போரன்சிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த ரத்தக்கரை காணாமல் போன தொகுகிரோ மற்றும் நிசிமியோட ரத்தம் என்பது உறுதியாகுது. சோ தொகுகிரோ நிசிமி அன்னைக்கு வீட்டுல வச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கணும். அவங்களோட இறந்த உடலும் அதே வீட்டுல தான் மறைக்கப்பட்டிருக்க
செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் கன்ஃபார்ம் ஆகுது. இதனால போலீஸ் இஸ்ரோவோட வீட்டை மொத்தமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இடமா தேடிட்டு வரப்போ அந்த வீட்டோட ஸ்டோரேஜ் ரூம் தரையில இருந்து ரொம்பவே துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. 2 பேரும் காணாமல் போன நாள்ல இருந்து அப்ப வரைக்குமே ஸ்டோரேஜ் ரூம் கதவை யாருமே திறக்கல. அங்க இருந்த ஸ்டோரேஜ் ரூம் தரைக்கு கீழே 2 பெரிய பொலித்தீன் பேக்ல கட்டப்பட்ட 2 பேரோட சடலங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தொகுஹிரோ உடம்புல கத்தியால வெட்டப்பட்ட 10 காயங்கள் இருந்ததோட நிசிமியோட உடல்ல கத்தியால வெட்டப்பட்ட 8 காயங்கள் இருந்திருக்கு. இந்த கொலைக்கும் ஜனவரி 16 அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகி இருந்த அந்த 2 நபர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட சிசிடிவி புகைப்படங்களை வேறு ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி அவங்கள அடையாளம் காண சொல்லி தகவல் அனுப்பப்படுகிறது. தொகுஹிரோவோட பார்ல வேலை செய்யற ஆட்களோடையும் இந்த புகைப்படங்கள் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. ஆனா அது யாரோடையுமே மேட்ச் ஆகல. கடைசியா இஸ்ரோ கிட்ட காட்டி கேட்டப்போ அந்த 2 பேர்ல அந்த பெண்ணை மட்டும் இஸ்ரோ பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா இருந்திருக்கு. அந்த பெண் ஹேசல் மொராலஸ் என்பதோட அவங்க பிலிப்பைனை சேர்ந்தவங்க என்பதும் தெரிய வருகிறது. இஸ்ரோவும் மொராலஸும் காதலிச்சு வந்திருக்காங்க. ஆனா இவங்க காதல் விவகாரம் வீட்டுல தெரிய வரப்போ அதுக்கு இஸ்ரோவோட அம்மா அப்பா சம்மதிக்கல. இதனால இஸ்ரோ மொராலஸ பிரேக்கப் பண்ணி இருந்திருக்கார். பலமுறை மொராலஸ் இது பத்தி கேட்டும் தொடர்ந்தும் இஸ்ரோ அதை தவித்து வந்திருக்கார். கொலை நடந்த அன்னைக்கு மதியம் இஸ்ரோ அவரோட வேலையில ரொம்பவே பிஸியா இருந்தப்போ மொராலஸ் கால் பண்ணி இருக்கா. அப்போ இஸ்ரோ அதை கவனிக்கல. இஸ்ரோ சாயந்தரம் 5 மணிக்கு மொராலஸ் மிஸ்கோலை பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்த்திருக்கார். ஆனா மொராலஸ் காலை பிக்கப் பண்ணல. ஆனா அப்போ ஒரு மெசேஜ் மட்டும் மொராலஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுல இட்ஸ் ஓவர் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ இதோட மீனிங் இஸ்ரோவுக்கு புரிஞ்சிருக்கல. ஆனா போலீஸுக்கு நடந்தது என்ன என்பது ஒவ்வொன்னா புரிய ஆரம்பிக்குது. 3 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்ரோவும் மொராலஸும் காதலிச்சு வந்திருக்காங்க. இது இஸ்ரோவோட வீட்டிலையும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இஸ்ரோவோட பெற்றோர் காதலுக்கு ஆரம்பத்துல எதிர்ப்பு சொல்லல. மொராலஸ் இஸ்ரோ கிட்ட இருந்து அவங்களோட செலவுக்கு அடிக்கடி பணம் வாங்குறத பழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இது ஒரு வாட்டி இஸ்ரோவோட அம்மாவுக்கு தெரிய வரப்போ இஸ்ரோவோட அம்மா நிசிமிக்கும் மொராலஸுக்கும் இடையில ரொம்பவே கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இஸ்ரோ கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இஸ்ரோவை விட்டு போகும்படி சொல்லி இருக்காங்க. இதுதான் பிரேக்கப்புக்கும் காரணமாகவும் அமைச்சிருக்கு. இஸ்ரோ மொராலஸை பிரேக்கப் பண்ணினதும் மொராலஸ் கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவித்ததும் தான் இந்த கொலைக்கான காரணம் என்று கேஸ் ஃபைல் ஆகப்பட்டு குற்றவாளியான மொராலஸும் அடுத்தது அவங்க கூட இருந்த நபரையும் போலீஸ் தேட ஆரம்பிக்குது. அப்படி தேடி போனப்போ மொராலஸ் தங்கி இருந்த வீட்டில் அவங்க மிஸ்ஸிங் ஆகி இருக்காங்க. சில நாட்கள் மொராலஸை தேடினதுல ஜப்பான்ல இருக்கிற புகுசிமா பிரிஃபெக்சர்ல இருந்த ஒரு ஹோட்டல் ரூம் உள்ள வச்சு 19 ஜனவரி 2024 அன்னைக்கு மொராலஸ் கைது பண்ணப்படுறாங்க. மொராலஸ் கிட்ட கிடைச்ச தகவல்களை வச்சு ஜப்பானோட சுசிரா சிட்டியில வச்சு ஜனவரி 21 அன்னைக்கு மொராலஸ் கூட இருந்த நபரை போலீஸ் கைது பண்றாங்க. இந்த நபரோட பெயர் டெல்லா குரூஸ். இவரும் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர். சின்ன வயதுல இருந்தே மொராலஸும் டெல்லா குரூஸும் நண்பர்களாக இருந்து வந்திருக்காங்க. டெல்லா குரூஸ் கட்டட வேலை ஒண்ணுக்காகத்தான் ஜப்பானுக்கு வந்திருக்கார். மொத்த பிளானையும் பிளான் பண்ணினது மொராலஸ் என்பதோட இதுல மொராலஸுக்கு உதவி பண்ணத்தான் டெல்லா குரூஸ் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார். சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 8 மணி இஸ்ரோ வேலைக்கு போனதன் பின்னாடி மொராலஸும் டெல்லா குரூஸும் இஸ்ரோவோட வீட்டுக்குள் போய் அங்க இருக்கிற அறை ஒண்ணுல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. முன்னாடியே மொராலஸ் இந்த வீட்டுக்கு வந்ததுனால அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பாஸ்வேர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. மதியம் வரைக்குமே அந்த 2 பேரும் அந்த ரூம்லேயே பதுங்கி இருந்திருக்காங்க. மதியம் 1:30 போல தொகுஹிரோ வெளியே போயிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி இருக்கார். அவர் வந்து 30 நிமிடங்களின் பின்னாடி நிசிமி வெளியே போயிருக்காங்க. அப்போ பதுங்கி இருந்த மொராலஸும் டெல்லா குரூஸும் தொகுஹிரோவை கத்தியால குத்தி கொலை பண்ணி இருக்காங்க. பின்னாடி அந்த உடலை மறைச்சு வச்சிருக்காங்க. அதன் பின்னாடி நிசிமி வீட்டுக்கு வந்ததும் அவங்களையும் குத்தி கொலை பண்ணி இருக்காங்க. இறந்த 2 பேரோட உடலையும் ஸ்டோர் ரூம்ல மறைச்சு வச்சுட்டு ரத்தம் படிந்திருந்தது அவங்களோட உடைகளாலேயே தரையை துடைச்சு கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 5:30க்கு அங்க இருந்து வெளியே போயிருக்காங்க. அப்பதான் நான் முன்னாடி சொன்னா போல இஸ்ரோவுக்கு இட்ஸ் ஓவர் நவ் என்ற மெசேஜ் போடப்பட்டிருக்கு. இது அப்போ இஸ்ரோவுக்கு புரிஞ்சிருக்கல. காலையில அந்த வீட்டுக்குள்ள வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்துட்டு இருந்து 2 கொலைகளை பண்ணிட்டு தப்பிட்டு போற மொத்த பிளானும் மொராலஸோடதா இருந்திருக்கு. இந்த கேஸோட கோர்ட் ட்ரையல் இப்பவும் போயிட்டு இருக்கு. இதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன என்பது இப்ப வரைக்கும் தெரிய வரல. அது தெரிய வரப்போ நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.